டேய் இழுத்தது போதும் குட்ரா. டேய் என்னடா அந்த அளவுக்கு யோசிக்கிற? நாளைக்கு காலேஜ் லாஸ்ட் டே இல்லையா? விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். ஏன்டா வருத்தப்படுற? எப்படியும் நம்ம வெளியில சந்திப்போம்ல. நான் அதுக்காக வருத்தப்படல மச்சான். இத்தனை நாள் நம்ம அப்பா கிட்ட காலேஜ் போறோம்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு இருந்தோம். அவுட்டிங் சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட தியேட்டருக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி பாருக்கு போயிட்டு பீர் அடிச்சிட்டு இருந்தோம். ஆனா நாளைல இருந்து என்ன சாக்கு சொல்றதுன்னு கவலையா இருக்கு மச்சான். நீ கவலைப்படாத மாமா, நம்ம எப்பவுமே வெளியே சந்திக்கிறதுக்கு கடவுள் ஏதாவது ஒரு பாதை போட்டுக்கிட்டே இருப்பாரு. முன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கணும் மச்சான். ஆமா அது சரி, சித்தி எங்கடா? அவனா வேற எங்க இருப்பான்? அந்த லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் மண்டியில ஏத்திட்டு இருக்க வேலையை பார்த்துன்னு இருப்பான். இன்னும் எவ்வளவு நேரம்டா? அதோ வந்துட்டான் பாரு. டேய் இதெல்லாம் படிக்கிறதுக்கா இல்ல விக்கிறதுக்காடா? படிக்கதான்டா. டேய் உந்து மூளையா இல்ல கிணறாடா? எல்லா புக்ஸையும் நீ எப்படி மச்சான் படிக்கிற? உனக்கு கடவுள் பிரெயின்ல எக்ஸ்ட்ரா மெமரி சிப் வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் நம்ம மைண்டா இருந்தாலும் நம்ம பாடியா இருந்தாலும் நமக்கு என்ன சொல்றோமோ அப்படி பழகிடும்டா. புக்கு புராணம் போதும் மச்சான். வெயிட்டா இருக்குது புடி. ஐயோ என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? படிச்சுட்டே இருக்க போறியா இல்ல வேலைக்கு ஏதாவது போவியா? இல்லடா சம்திங் ஏதாவது ட்ரை பண்ணுடா. ஆமா நீ? நானா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல சினிமா ரிவ்யூஸும் காசிப்ஸும் சொல்லி பொழைச்சு பண்ணா. அது எல்லாரும் பண்றது தானடா. ஏதாவது புதுசா ட்ரை பண்ற? புதுசாவா? ஐயோ என்னால முடியாது மச்சான். ஏன்? ஏன் அறிவுக்கு இது போதும்டா. நீ திருந்த மாட்டடா. அப்ப புதுசா என்ன பண்ணலாம் நீ சொல்லு. ரிசல்ட் வந்த பிறகு யோசிக்கலாம். இங்க எதுக்கு மச்சான் கூட்டிட்டு வந்த? வேலை செய்யதான். வேலையா? என்னது நீயா? எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்க சொன்னாரா. அவர் பேச்சை மீற முடியல. உங்க அப்பா உன்ன வேலைக்கு போக சொன்னா என்ன ஏன்டா கூட்டிட்டு வந்த? சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாவே வேலை பார்ப்போம். அப்புறம் காமெடி பண்ண பக்கத்துல ஒருத்தன் வேணும்ல. என்ன பொழப்படாது? இந்த இண்டஸ்ட்ரியும் மாறாது, இந்த ஹீரோஸும் மாற மாட்டானுங்க. இன்னும் எத்தனை நாள் ஃப்ரெண்ட் கேரக்டரே பண்றது? டென்ஷன் ஆகாத, இனிமே அது கூட வராது. அதனாலதான் நிறைய கேப் விட்டுட்டியா? ஹலோ தம்பி, கேப்ப குடுக்கல, கேப் வந்துடுச்சு. எதுக்கு? எதுக்காகவா? இந்த வாய் சும்மா இருக்காது. நீ திறந்த மாட்டடா வா. ஹலோ, நான் சொன்ன நியூஸ் ரெடி ஆயிடுச்சா? அப்படியே லைவுக்கு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணிட்டீங்களா? யா குட் குட். ஹலோ சார். யா என் பேர் சித்து. சித்து. கம் 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 வாங்க உட்காருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உன்னை பத்தி உங்க அப்பா எல்லாம் சொன்னாரு. 99%க்கு உனக்கு எங்க இருந்தாலும் வேலை கிடைக்கும். நீ இங்கேயும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்ச. வை ஹியர்? எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்தாலும் நான் ஜாபுக்கு புதுசு தானே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லையா? நீங்க இந்த சேனலை 6 லட்சத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்கீங்க. அந்த ஒரே காரணம் போதும் சார் நாங்க ஜாயின் பண்றதுக்கு. வாவ், என்ன பத்தி நல்லாவே ரிசர்ச் பண்ணிருக்க. அப்படின்னா நீ நாளைக்கே ஜாயின் பண்ணிடு. தேங்க்யூ சார். டே சார், இவன் என் ஃப்ரெண்டு, என் கூட தான் படிச்சான். இவனுக்கு கூட ஏதாவது இருந்தா பாருங்க சார். வணக்கம் சார். நீ கூட 99%? அதுல ஒரு 50 கம்மி சார். 49% என் பரம்பரையில நான் தான் எடுத்திருக்கேன். ஆனா இங்க 100% ஒர்க் பண்ணணும். அட நீங்க என்ன தப்பா எடை போட்டு இருக்கீங்க சார். சின்சியாரிட்டியை வெக்கப்படுற அளவுக்கு பண்ணுவேன். வெக்கப்படுற மாதிரி செய்வியா இல்ல வெக்கமே இல்லாத மாதிரி செய்வியா? அது உங்க கம்ஃபர்டபுள். சூப்பர். அப்படிதான் அப்படிதான். நாலு பேர் இருக்காங்க. அப்படியே அங்க போகாதீங்க. இந்த பக்கம் வந்துருங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. முடிச்சிட்டோம். கீழ தூக்கி அடிக்க சொன்னா எதுக்குடா மேல அடிக்கற நீ? என்னங்க நீங்க அவுட் ஆயிட்டீங்க. நான் தனியாவே விளையாடிக்கிறேன் போங்க. என்னாச்சு பிரசாத் சார், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? கேம் போச்சு சார். கேம் போனதுக்கு நீங்களே போன மாதிரி ஃபீல் பண்றீங்க. இவன் யாரு புதுசா இருக்கான்? இவனா? டேக் ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட். இவர் இவ்ளோ பேசுறதே மரியாதை கொடுக்கற மாதிரி தான். இவர் நம்ம சேனலோட பீஷ்மர் மாதிரி. பை தி வே, இவர் பேர் சித்து, இவர் பேரு ஜாங்கிரி. ஜாங்கிரியா? இது என்னையா பேரு? சின்ன வயசுல நிறைய ஜாங்கிரி சாப்பிடுவனா, அதுக்கு தான் செல்லமா ஜாங்கிரி நினைச்சிட்டாங்க. இது கேட்ட மூஞ்சல துப்பு. பை தி வே, இவர் பேர் பப்ஜி பிரசாத். ஆமா, என் பேரு. பப்ஜிக்கு சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் போடுவாரு. பப்ஜி பிரசாத். நீங்க வாங்க, இன்ட்ரோ듀ஸ் பண்ண இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்பர் 2 இருக்க. போடு கொன்னுடா அவனை. விளையாடு. என்ன விளையாடுற? தப்பு தப்பா விளையாடுற. அதான் சரியா விளையாடுறல. ஹாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் சொன்னது புரிஞ்சதில்ல. ஐயோ என்ன வேலை சார் அது? ஆபீஸ் நினைச்சானே இல்ல பணங்களை பார்க்க நினைச்சாங்களா? ஆமா, இதுல என்னங்க தப்பு இருக்கு? தப்பு என்ன இருக்கா? ஓ சாரி, அவங்க வைஃப் அண்ட் ஹஸ்பண்டா? அதான் இல்ல, லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிக்குவாங்க? பண்ணிக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் குறைஞ்சிருங்கிறது அவங்க ஃபீலிங். ரொமான்டிக் நோ? அடேங்க அப்பா,
பெரிய யூத் லவர்ஸா ஃபீல் பண்றாங்க போலியே. இது மட்டும் தானே வேற ஏதாவது பண்றாங்களா? பண்றாங்களே அவங்க சமையல், இவர் வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னது வாட்சாயின சாஸ்திரமா? வாட்சாயினம் இல்லடா, வாஸ்து சாஸ்திரம். ஓ வாஸ்து சாஸ்திரமா? நீ என்ன நினைச்ச? நான் அதுன்னு நினைச்சேன். மாத்ருபூதத்துக்கு சிஷ்யனா இருப்பான் போல. வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இப்ப எதுக்கு சாஸ்திரம் மாறினதுக்கு அப்புறம் ஐ டோன்ட் லைக் இன் வாஸ்து, ஒன்லி ஐ லைக் இட் வாசாயினா. இவன் உண்மையிலேயே மாத்ருபூதத்துக்கு சிஷ்யன் தான். வாங்க போலாம். பிரேக்கிங் நியூஸ். நிசப்தம் படம் பண்ணிட்டு இருக்க அனுஷ்கா சைலண்டா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட கை கோர்த்துக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. அவர் யாருன்னு பாக்குறீங்களா? வேற யாரு, நம்ம பர்னிங் ஸ்டார் சம்பு. டேய் ஆட போடா. டேய் யாரா நீ? ஹாய். ஹாய் சார். ஹாய். ஆமா, இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, அனுஷ்காவுக்கு சம்பு பாய் ஃப்ரெண்டா? நான் பிரபாஸ்ல கேள்விப்பட்டேன். ஷாப்பிங் மால்ல கேஷுவலா சந்திச்சாங்க, அத நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்ணா பாவம் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் கண்டுக்கிற டைம் அவங்களுக்கு எப்ப இருந்திருக்கு? ஆனாலும் இதெல்லாம் எழுதுனா தானே பாக்குறவங்களுக்கு கிக்கு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு லக்கு. அப்போ டோக்கே எங்க போச்சு? இன்ட்ரஸ்டிங் வீடியோக்கு நடுவுல இரிட்டேட்டிங் ஆட் மாதிரி இவன் யாரு? ஒன் செகண்ட். பை த வே இவர் பேர் சித்து, இவர் பேரு என் பேரு ஜாங்கிரி. உன் பேரு என்ன ரசகுல்லாவா? ஜாங்கிரிக்குள்ள ரசகுல்லா. உன் பேரு ரசகுல்லா தானே? இல்ல சரோஜா. யாராச்சே? அப்புறம் இவங்க காசிப் வீடியோ பண்றதுல நம்பர் 1. பார்த்தாலே தெரியுது. ஆமா, அன்னைக்கு கோதாவரி ஆக்சிடென்ட்ல டிரைவரை டைவர்ட் பண்ணது நீதானே? ஐயோ, அந்த கோதாவரிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தாயே. வேணாமா சரோஜாமா, வேணாம். டேய் வந்துடுறா, ஓடிடலாம். அந்த கோதாவரி நம்மள விடாது. பை சரோஜா. பாய் சார். ஆண்டவன் சொல்றான், அதை இந்த அருணாச்சலம் முடிக்கிறான். கண்ணையா என்கிட்ட வந்து சீன் போட்டுட்டு இருக்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தனா உன் முதுகெலும்பெல்லாம் உடைச்சிருவேன். இது சாதாரணமா இல்ல, அங்க ஸ்கிரீனே கிழிஞ்சு போச்சு. புரியுதா? டேய் எவன்டா இவன்? ஆமாண்ண, சினிமா ஸ்கிரீன் கிழிஞ்சு போச்சு. தியேட்டர்ல சீட்டெல்லாம் கிழிச்சிடுறாங்க, சேரெல்லாம் உடைச்சிடுறாங்க. எனக்கும் என் மகனுக்கும் டிக்கெட்டே கிடைக்கல. ஐயோ அம்மா, பயமாருடா. இதுதான் உங்களோட ரிவ்யூ, ராகேஷோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் டைம் சேம் சேனல்ல சந்திக்கலாம். மறுபடியும் இதே சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அட கோக்காமாக்கா, என்ன சித்து இந்த மாதிரி நான் எங்கேயும் பாக்கலடா. ஐயோ, யாரா இவனை செலக்ட் பண்ணது? உன்னை செலக்ட் பண்ண வந்தான். அடங்கோக்காமாக்கா, இவ்வளவு பெருசா பெர்ஃபார்ம் பண்றானே. அம்மாலே தம்மா துண்டே இவ்வளவு பெருசா தான் சொல்லுவான். இவனோட ரிவ்யூ பார்த்துட்டு தான் படத்துக்கு போவாங்க யுஎஸ்ல. இதான் அவனோட ரேஞ்ச். கோக்காமாக்கா யுஎஸ்ஏ பயமுறுத்திட்டானா? சார் ரிவ்யூ முடிஞ்சிச்சு சார். கீழ வரைக்கும் கேட்டுச்சு. கீழ வரைக்கும் கேட்டுச்சா? சார் சாயங்காலம் அப்லோட் பண்ணிடலாம் சார். ஓகே. வந்த விஷயம் என்னன்னா, இவர் பேர் சித்து, அவன் பேரு ஜிலேபியா ஜாங்கிரி. ஜாங்கிரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஐயோ, நீ கிட்ட வராதடா. என் பேரு ஜாங்கிரின்றத மறந்துரு. ஐயோ, யாரா இவன்? யுஎஸ்ஏ பயமுறுத்துவானாச்சே. ஆள விடுறா சாமி. இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியவங்களா இருக்காங்களா? இன்னும் முடிஞ்சிருச்சா சார்? இன்னும் இருக்காங்க. யார் சார்? ஹாரிகா. ஹாரிகாவா? பொண்ணா? ஹாரிகானா பொண்ணு தானே. இந்த சேனலுக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஆங்கர் அவங்க தான். இந்த சேனலுக்கே ராணி. அவ்வளவு அழகா இருப்பாளா? ரொம்ப. இவனுக்கு யாரும் கிடைக்கலையா? எப்படா வருவா? வருவா பொறு. அதோ வந்துட்டாளே. ஹாய் அரிதா. ஹாய். இங்க இல்ல, அங்க பார். நான்தா. யார் இவங்க? பஞ்சத்துல இருக்க மாதிரி அப்படி பாக்குறாங்க. ரொம்ப. இவங்க ரெண்டு பேரும் நம்ம சேனல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவர் பேர் சித்து. ஹாய். ஹாய். இவன் பேரு நீயே சொல்லு. ஜாங்கிரி. ஜாங்கிரியா? நீங்க என்ன ஜாங்கிரி விக்கிறீங்களா? நிறைய சாப்பிடணும்னு வச்சாங்க. ஓ அப்படியா? சரி வாங்க, செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்க வாங்க. மாத்ருபூதம் கொஞ்சம் பொறு. எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கு. நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்றேன். உங்க போனை கொடுங்க. எந்திய வைங்க. ஃபாலோ பண்ணிட்டேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. லைக் கமெண்ட் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே? எல்லாத்தையும் வச்சிருங்க. ஹாய் மேடம். ஹாய் ரோபோ.
அந்த XXX கம்பெனிக்காரங்க போஸ்ட்க்கு 50,000க்கு மேல தர மாட்டாங்களா? அவ்வளவுதான் தருவாங்களா? அப்படினா 49,000 ரூபாய் கொடுக்க சொல்லு. என்ன மேடம் இது? ஒன்னு குறஞ்சிருக்குல்ல? ஜீரோ சென்டிமெண்ட் எனக்கு வொர்க் அவுட் ஆகாது. 49,000 எனக்கு கொடுத்துட்டு 1000 நீ வெச்சுக்கோ. ஓ, thank you மேடம். just a minute மேடம். ஓகே. இந்தாங்க உங்க அட்வான்ஸ். thank you. சரி, எனக்கு நெக்ஸ்ட் ப்ரோகிராம்க்கு டைம் ஆகுது. அப்புறம் பார்க்கலாம். பை சார். பை ஹரிகா. ட்ரிபிள்எக்ஸா? ஏய் சோப்புடா. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ எல்லாம் சொல்றாங்க. ஓ அதுவா? அவளுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. போட்டோஸ் போஸ்ட் பண்ணாலே பணம் வாங்குவா. ஐயோ, சோஷியல் மீடியாவே கலக்குறாங்க போலியே. ரொம்பவே. ஏங்க ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. எதுக்குடா? அட கொடுங்க. இந்த போன்ல டேய் என்னடா பண்ற? அடிச்சிட்டேன். ஃபாலோவிங் அடிச்சிட்டேன். இன்னையில இருந்து ஃபாலோவர்ஸ் அதிகப்படுத்தி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க போறோம் பாருங்க. உனக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாதுக்கண்ணா. இன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இன்னைக்கு இது போதும் சார். வேலை செஞ்சா அவங்களே பழக்கமாவாங்க சார். ஓகே, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒர்க்கை பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். நான் கூட நியூஸ் ரீடர் பிரமிளாவோட ரிலாக்ஸ் பண்ணோம். ஓ சாரி, ஒர்க்கை டிஸ்கஸ் பண்ணோம். இவன் கூட இருந்தா இவன மாதிரியே நானும் ஆயிருவேன். பி கேர்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். வெல்கம் ஆன் தி போர்ட். ஓகே. அடேங்கப்பா, என்ன இவ்வளவு வடா சம்பளம்டா. இதோட ஒரே கடுப்பா இருக்குடா. செமையா இருக்கு. ஃபாலோ பண்ணலாம்ல. சூப்பர். ஏத்த மாதிரி ஸ்லாங் வெளிய வரும்ல. ஏய் சித்து, வாங்க வாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன சார், ஏதாவது ஸ்பெஷலா? நீ காதல்ல விழுந்து எங்க ரெக்கார்டையே உடைச்சிருவேன்னு நினைச்சப்பா. வந்ததும் க்ளீன் போல் பண்ணிட்டல்ல. யாருங்க? ஸ்கோப் வச்சிட்டால இனிமே டெய்லி சிக்கன் தான். அன்னைக்கு சனிக்கிழமை நேரம் சரியாக 11:30 கடிகாரத்துல முள்ளு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கும் போது உள்ள வந்த ஹீரோயின் டங்கு டங்கு டங்குன்னு விழ வச்ச குறும்புக்கார பையன். நீங்க எல்லாரும் என்னதான் சொல்றீங்க? என்னங்க மேட்ரு? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறிய சித்து. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. உனக்கா? அறிவு இருக்கிறவன் எவனாச்சும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவானாடா? எனக்கு இல்ல, உன் ஃப்ரெண்டு சித்துவுக்கு. எனக்கா? உங்களுக்கு யார் சொன்னது? ஹாரிகா. ஹாரிகாவா? எங்க இருக்கா? பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் போயிருக்கா. டேய் சித்து, சீக்கிரம் போய் பேசுடா. இல்லனா உனக்கே தெரியாம உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட போறா. என்ன ஸ்வீட் பாட்டி, இதே கொஞ்சம் சாப்பிடுங்க. Hey, what the hell are you doing? நான் என்னங்க பண்ண? பாட்டிக்கு ஊட்னேன். பாட்டியா? யாருக்குடா பாட்டி? நீதான்டா கிழவன். போடா வெளியில. அப்ப நீ சாப்பிடு பேபி. வா வா, நீ சாப்பிடு. ஐயோ, லவர்ஸ் ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க. உங்க சித்து எல்லார் முன்னாடியும் எனக்கு கிஸ் பண்றதா சேலஞ்ச் பண்றான். டேய், நீ ரொமான்டிக்னு தெரியும், ஆனா இவ்ளோ ரொமான்டிக்னு இப்பதான்டா தெரியுது. டேய் அது இல்லடா. ஆனாலும் இத்தனை பேர் முன்னாடி எப்படிடா? நானும் அந்த கேள்விதான் கேட்டேன் ஜாங்கிரி. 9 மணிக்கு கரண்ட் போகும், திரும்பவும் வரதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகும். அந்த கேப்ல கிஸ் பண்ணிடுறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு சொல்லிட்டானா? நீ சாதாரண ஆள் இல்ல மச்சான். சரி, அது உங்க கஷ்டம். நான் என் வேலையை பாக்குறேன். டேய் டேய், அது இல்லடா. 9 மணி தான்டா சொன்னேன். ஆகட்டும் ஆகட்டும். அவன்கிட்டயே சொன்னேன். ஆடியன்ஸ் இருக்கணும்ல. ஐயோ. நம்பர் 4. அண்ணா இப்பதான் பீர் குடிச்சேன். இனி சிக்கன் சாப்பிடுறது தான் நம்ம டின்னர். பாத்ரூம் போயிட்டு வரனே. பாத்து பத்திரமா போயிட்டு வா. ஓ ஏ நம்பர் 4, எப்ப பார்த்தாலும் அந்த பப்ஜி தானே. அப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்டான லைவ் கேம் காட்டுறேன். என்னதுப்பா? டேய் ஜுமாஞ்சி, அவங்க சித்து ஹாரிகாவுக்கு முத்தம் கொடுக்க போறான். அப்படியா? தாடி மேல சத்தியம். அப்ப நல்லா அல்வா கிண்டி இருக்கான். என்னத்த போடுறது? அவங்க 2 பேர் மட்டும் முத்தம் கொடுத்துக்கிட்டா நான் 7 o'clock பிளேடால என் கழுத்தை அறுத்துக்கிறேன். நீ பிளேட ரெடி பண்ணி கொண்டு வந்து வைடாங்க. நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். முதல்ல அங்க பாரு. Your time starts now. 10 9. அண்ணா தாடி அண்ணா, எங்கடா போன? பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னனே. திருப்பி அங்கேயே போய் ரெஸ்ட் எடுறா போடா. 5 4. அண்ணா பின்னாடி ஒருத்தன் சாவடிச்சிட்டானே. சாவடிச்சிட்டான். இந்த மாதிரி நேரத்துல பண்ணா இப்படிதான் ஆகும். 1 boom. ஆஹா, சகுனம் சூப்பரா இருக்கே. அண்ணா ரிவ்யூ குட்னா. இப்போ கொடுக்க முடியாது. அவன் வரானே, மறுபடியும் சாவடிச்சிருவானே. போடா. ஏன் உசுரோட இருக்க? ஐயோ, எவன்டா லைட்ட போட்டது? டேய் 7 o'clock கொடுத்துட்டான்ல, பிளேடெல்லாம் அறுத்துக்கிறியா? என்னத்த அறுத்துக்கிறது? ஆத்திரத்துல இருக்கும்போது 1008 சொல்லுவான். அதுக்கு அறுத்துக்கணுமா என்ன? அது ஏன் பேரு? சரி. நம்பர் 4, இங்க மட்டன் டின்னர் முடிஞ்சது. அங்க ஃபிஷ் டின்னர் ரெடியா?
நம்பர் 4 ஆல்ரெடி செத்துட்டேனே. ஓ மை பப்ஜி, ஐ அம் ஸ்டார்ட் நியூ கேம். இந்த இடம் வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வேற இடத்துல போய் விளையாட போறேன். நம்பர் 4, நம்பர் 2 லைன்ல இருக்கேடா. டேய் என்னடா உண்மையிலேயே கொடுத்துட்ட? டேய் பொண்ணை ஆஃபர் கொடுக்கும் போது என்ஜாய் பண்ணலாம் எப்படிரா? நீ சாதாரண ஆளு இல்ல மச்சான், பலே கில்லாடி.